Jesus. Thank you, Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றோம். இந்த பூமி எங்களுக்கு நிலையானது அல்ல. இந்த பூமியிலே பிறக்கின்ற யாவரும் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதற்கு பின்பு உயிர்த்தெழுதலும் அவசியமாக இருக்கின்றது. அதற்கு சாட்சியாய்த்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்தார். நாங்களும் அவருடைய கூட உயிர்த்தெழுந்து இருக்கின்றோம். இன்று நாங்கள் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். பின்பு இந்த மாம்சம் போன பின்பு மாம்சத்திலே மரித்து பின்பு நாங்கள் கர்த்தருடைய வருகையிலே உயிர்த்தெழுப்போம். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு இவ்வளமாய் காணப்படுகின்றது. ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளே எதற்காக அழைக்கப்படுகின்றானோ அதை நிறைவேற்ற வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கின்றது. கடமை என்பதை பார்க்கிலும் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொண்டு வருகிறவன் அந்த தேவனுடைய அந்த கட்டளையோ அல்லது தேவனுடைய அழைப்பையோ ஏற்றுக்கொண்டு வருகிறவன் அதை சுதந்தரிக்கின்றான். அதை ஏற்றுக்கொள்ளாது போகின்றவன் அதை சுதந்தரிக்காமல் போகின்றான். இது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அதிகாரமாய் காணப்படுகின்றது. பூமியிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் பூமியோடு முடிந்து போய்விடுகின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இந்த பூமியிலே மாத்திரம் பூமியோடு ஒழிந்து போவதல்ல. அது எங்களுக்கு பரலோகம் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்கிறதாய் காணப்படுகின்றது. இன்றைய நாளிலே நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாழ்வும் வார்த்தையும் என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகின்றேன். வாழ்வும் வார்த்தையும். இந்த பூமியிலே சிலர் வார்த்தைகளை கொடுப்பார்கள், அதாவது ப்ராமிசஸை கொடுப்பார்கள். அதை நிறைவேற்றுகிற மனுஷர்களும் உண்டு. ஆனால் சிலர் ப்ராமிசஸ், அதாவது வார்த்தைகள் கொடுப்பார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். சில வழிகளில் அந்த வார்த்தை அவருடைய வாழ்விலே அவர்களால் நிறைவேற்ற முடியாத சந்தர்ப்பம் போய்விடுகிறது. அதனாலே சில வேளைகளில் அவைகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாமல் போகின்றது. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர், அவர் வாழ்ந்து காட்டினதை நாங்கள் பார்ப்போமானால், அவர் எந்த வார்த்தையை அவர் கொடுத்தாரோ, எப்படி அவர் வார்த்தையை சொன்னாரோ அவ்வண்ணமாய் அவர் வாழ்ந்து காட்டினார், செய்து முடித்தார், நிறைவேற்றியும் காட்டினார். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவாரானால், அந்த பாவம் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அதை எண்ணிக்கொள்ளுங்கள். அதே நேரம் அந்த பாவ மன்னிப்பால் உண்டாகின்ற காரியங்களையும் அவர் செய்து காட்டினார். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த காரியத்திலே நாங்கள் நிலைத்துக் கொள்ள வேண்டும். இல்லென்றால் இன்னொன்று, கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கின்ற காரியங்களை அறிந்து அதை பெற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டியவர்களாய் காணுகின்றோம். உதாரணத்துக்கு, பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டால் இனி நீ பாவம் செய்யாதே என்றால் நாங்கள் இனி பாவம் செய்யக்கூடாது. நான் உனக்கு மன்னிக்கிறது போல நீ மற்றவர்களுக்கு மன்னி என்று சொன்னால், பிதா எனக்கு மன்னித்தது போல நான் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்னால் அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதை எங்களுக்கு செய்து காட்டினவர் ஒருவர் இருக்கின்றார். இவைகளெல்லாம் நான் உங்களோடு கூட சொல்லப்படுகின்ற ஒரு உதாரணம். ஒரு மனுஷனை கிறிஸ்துவனுக்கு நாங்கள் எப்படி காண்பிக்க வேண்டும் என்றால், உலக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவனாய் அல்ல, பாவங்களை மன்னிக்கின்றவராய், பாவ மன்னிப்பை கொடுக்கின்றவராய். இந்த பூமியிலே அதிக ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பொன் வெள்ளி பொருள் இல்லைங்க. ஒரு சந்தோஷமான வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு, ஒரு நோய் இல்லாத வாழ்வு, அது
வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனிடத்திலே எவ்வளவு வெள்ளி பொன் பொருள் இருந்தும் அவன் குருடனாய் இருந்தானால் அவனுக்கு அதை பார்க்கவும் முடியாது, அவனுக்கு அதன் மேல் பற்றிருக்காது. ஆனால் அவன் பார்வை உள்ளவனாய் இருந்தால் அவன் அதை அனுபவிக்க முடியும். அதே போலதான் ஒருவன் சிறு வயதிலே இருந்து வளருகிறான், அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்கின்றான், அதிலே அவனுக்கு ஆசை வருகிறது, அதை செய்ய அவன் விரும்புகின்றான். அவன் வளரும் போது அவன் அங்கவீனனாகி விடுகின்றான். அவனிடத்தில் சகலதும் இருக்கிறது, ஆனால் அதை அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது. ஆனால் அவன் அதிலிருந்து விடுதலையாகி அதை அடையும் போது அவனுக்கு அதிலே மகிழ்ச்சி உண்டாகின்றது. இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நோயோடு, அடிமைத்தனங்களோடு, சிறையிருப்புகளோடு சில காரியங்களை செய்ய விரும்பியும் செய்ய முடியாமல் போகின்றதினாலே உண்டாகின்ற வேதனை, அந்த வேதனை வந்தவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதே போலதான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவானவர் நடந்தபோது முடவன், குருடன், ஊமையர், மரித்தோர்கள் நிறைய பேர் காணப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். யாரெல்லாம் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்றெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அவ்வளவு பேரையும் ஆண்டவர் விடுதலையாக்கினார், குணமாக்கினார். அதைத்தான் இன்றைக்கும் தேவனானவர் பூமியில் செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் செய்து முடித்தவைகளை செய்து முடிக்கும்படி இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவரை விட்டு சென்றிருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை நடத்தினார், இன்றைக்கும் பூமி எங்கிலும் செய்து கொண்டிருக்கின்றார். எவர் வார்த்தைகளை நம்புகிறார்களோ அந்த வார்த்தைக்கு அது அப்படியே ஆகின்றது. அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி நிறைய காரியங்கள் எனக்கு பேச முடியும். ஆனால் நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் விடுதலை, சுகம், குணம் ஆக்கப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பாவ மன்னிப்பினாலே மாத்திரம் உண்டாகின்றது. ஒருவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும் போது அவனுடைய நோய் சுகமாகின்றது, அவன் விடுவிக்கப்படுகின்றான். அதற்கு தேவன் துணையாய் இருக்கின்றார். அப்ப ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இந்த பூமியிலே கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே உண்டு. அதை தவிர வேறு எந்த நாமமும் இந்த பூமியிலே சொல்லப்படவில்லை, இந்த புத்தகத்திலும் கூட எழுதி வைக்கப்படவில்லை. நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பல காரியங்களை செய்கின்றோம், தானங்களை செய்கின்றோம், தர்மங்களை செய்கின்றோம், சில காரியங்களை நாங்கள் செய்கின்றோம். அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை, அது சில காரியங்களை நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம், சுயமாய் முயற்சி எடுக்கின்றோம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க. ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊடாகத்தான் இந்த பூமிக்கு பாவம் மன்னிக்கப்பட ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. மார்க்கு 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் குணப்படாதபடியும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடியும். ஏன் அவர்கள் குணப்படாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஏன் அவர்கள் விடுதலை அடையாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடியினாலே. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவர்கள் மீண்டும் பாவங்களை ஏன் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படவில்லை. இதை அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பாவங்கள் எங்களுக்குள்ளே உண்டு, சில அதை பலவீனம் என்று சொல்லுவார்கள். அவைகள் எங்களுக்கு மன்னிக்கப்படுகின்றது, அது மற்றவர்களுடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கின்றது. அதை ஆவியானவரும் அந்த மனுஷனுமே அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் சிலர் செய்கின்ற பாவங்கள் பூமியிலே வெளியரங்கமாய் இருக்கின்றது. அது மற்ற மனுஷர்கள் கூட பார்க்கத்தக்கதாய் தெரியத்தக்கதாய் இருக்கின்றது. ஆனால் அவைகளை செய்கின்றவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி.
ஆனால் அவர்களுக்கு தேவன் பாவங்களை மன்னித்தார், உண்மைதான். அவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது தேவன் கிறிஸ்துவ நாமத்தினாலே அவர்களுடைய பாவங்களை மன்னித்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் மீண்டும் அந்த பாவ மன்னிப்பை அவமாய் நினைத்து அல்லது அதை அசட்டை பண்ணி மீண்டும் பாவத்துக்குள்ளே அவர்கள் போய்விடுகின்றார்கள். அப்படி போய்விடுகிறதின் காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுடைய தங்களுடைய சுய விருப்பம். அப்ப அவர்களுக்கு மீண்டும் பாவம் மன்னிக்கும்படி அவைகளை எல்லாம் விட்டு அவர்கள் மீண்டும் கிறிஸ்துவனிடத்திலே வந்து ஒப்புரவாக வேண்டும். அப்போ ஒருவனுக்கு தேவன் பாவங்களை மன்னிக்கும் போது தேவன் அவர்களை குணப்படுத்துகின்றார். ஒரு உண்மையிலேயே தேவ பிள்ளையாய் இருக்கிற நான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் இதை சொல்லித்தானாக, ஒரு போதகராய் இருக்கிற நான் சொல்லித்தானாக வேண்டும். ஒருவனுக்கு பாவத்தை தேவன் மன்னித்து விடுதலையாகி இருக்க மீண்டும் அவன் அந்த பழைய காரியத்துக்களே விழுந்து போவானால் அதை விட்டு அவன் வெளியிலே வர வேண்டும். வெளியிலே வராது போனால் அவன் தேவனால் மீட்கப்பட்டவனாய் இருந்தாலும் மீண்டும் அவன் பாவத்துக்குள்ளே விழுந்தபடியினால் அவன் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தில் இருந்து அவன் தள்ளப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கின்றான். அதை அறியாதவர்கள் இந்த பூமியிலே நிறைய பேர் உண்டு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், என்னதான் நாங்கள் செய்தாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எஸ், நீ தேவனுடைய பிள்ளை தான். ஏனென்றால் இந்த பூமியிலே சகலரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். எந்த மதமாய் இருக்கலாம், எந்த மொழியாய் இருக்கலாம், எந்த தேசமாய் இருக்கலாம், சகலருக்கும் பிதா தேவன் ஒருவரே. அவராலே தான் மனுஷர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவனூடாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் பாத்திரராய் காணப்படாமல் போய்விடுகிறார்கள். அதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எப்படி என்றால், ஒருவர் இதில் இருக்கின்றார். அவருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு. ஒரு ராஜா என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த ராஜா தன்னுடைய ஒரு வேலைக்காரனை அனுப்புகின்றார். அனுப்பி, நான் அந்த ராஜாவினாலே அனுப்பப்பட்டவன், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அரண்மனைக்கு வரும்படி அவர்கள் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஒரு தினத்திலே வரும்படி ராஜா சொன்னதாக அந்த ஊழியக்காரன் சொல்லிவிடுகின்றார். அப்ப அந்த நம்பினவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த தினத்தில் அன்று, அந்த நாளில் அன்று அரண்மனைக்குள்ளே வரும்படியாய், ராஜாவை சந்திக்கும்படியாய் வருகின்றார்கள். அப்ப ராஜா என்ன சொல்லுகின்றார் என்றால், உன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை என்னுடைய அரண்மனைக்கு விடும்படி அந்த வாசலிலே அவரை வைக்கின்றார். அப்ப அந்த ராஜாவினுடைய ஊழியக்காரன் என்ன செய்கின்றார் என்றால், அந்த வாசலிலே நிற்கின்றார். நிற்கும் போது அந்த நம்பினவர்கள் அங்கே வருகின்றார்கள். நம்பாதவர்கள் வரமாட்டவர்கள். அப்ப நம்பினவர்கள் தான் வருகின்றார்கள். அப்ப நம்பினவர்கள் வரும்போது அந்த ஊழியக்காரன் என்ன செய்கின்றான் என்றால், ஓகே, நீங்கள் ராஜாவினுடைய சமூகத்துக்களை பிரவேசியுங்கள் என்று சொல்லி ராஜாவினுடைய சமூகத்துக்களை பிரவேசிக்கின்றார்கள். பிரவேசித்த போது ராஜா அவர்களை தன்னுடைய அரண்மனையிலே இருக்கும்படி அவருக்கு இடங்களை கொடுக்கின்றார். இடங்களை கொடுக்கும் போது அவர் சொல்லுகின்றார், இந்த இடம் மிகவும் மிகவும் ஒரு பரிசுத்தமானது, ஒரு சுத்தமான இடம். இந்த இடத்திலே உங்களுக்கு இருக்கும்படி நான் ஒரு அதிகாரத்தை, எனக்கு தந்த அதிகாரத்தின்படி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் இவ்வண்ணமாய் காணப்பட வேண்டும். இங்கு செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் என்று உண்டு. நீங்கள் செய்யக்கூடாதவைகள் இவைகள் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லும் போது ஓம் என்று சொல்லி அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆனால் நாட்கள் போக போக அங்கு இருக்கிறவர்கள் ராஜா செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்கின்றார்கள். அதை ராஜா காண்கின்றார். ஆனால் ராஜா மன்னித்து விடுகின்றார். ஓகே, மன்னித்து விட்டு சொல்லுகின்றார், நீ இவைகளை செய்யாதே, நீ இவைகளை செய்யாதே என்று. ராஜா மன்னித்ததின் நிமித்தம் அவர்கள் அந்த
வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ராஜா மன்னிக்கின்ற ராஜா, ராஜா மன்னிக்கின்ற ராஜா தானே என்று சொல்லி மீண்டும் இன்னும் அதிகமாய் அந்த ராஜாக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ராஜா ஒரு நாள் வந்து பார்க்கின்றார். ஒரு சிலர் ராஜா சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்திலே வந்து போது தான் என்னத்தை சொன்னார்களோ அதை கேட்டு தன்னோடு கூட பிரியமாய் நடக்கின்றவர்களை பார்த்து அந்த இடத்திலே மீண்டும் இருக்கும்படி அதிகாரத்தை கொடுக்கின்றார். தான் மன்னிக்க மன்னிக்க தன்னுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு இங்கு இடம் கொடுத்தேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், உங்களை மன்னித்தேன், ஆனாலும் நீங்களோ மனம் திரும்ப விருப்பமில்லாதவர்களாய் போனீர்கள், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்க பிரியமில்லாதவர்களாய் போனீர்கள். இனி இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறதற்கு பாத்திரவான்கள் அல்ல, நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் நான் கொடுக்கிறேன். என்னென்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய இந்த காரியங்களை எல்லாம் விட்டு மீண்டும் வர விரும்பினால் நீங்கள் வரலாம் என்று சொல்லி அந்த ராஜா அனுப்பிவிடுகின்றார். பாருங்க, அந்த ராஜா உள்ளுக்களே எடுத்தவர்கள் வருகின்றார்கள். அங்கே ஒரு சிலர் நிற்கிறார்கள், மற்றவர்கள் போய்விடுகிறார்கள். போனவர்களில் கூட ஒரு சிலர் மனம் திரும்பி வருகிறார்கள், சிலர் மனம் திரும்பி வருவிடுகிறதில்லை. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யமும் காணப்படுகின்றது. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்றார், பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் குறைவுகள் உள்ளவர்கள், நாங்கள் விழ 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 நாங்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து 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 அவர் விடுகிறார். ஆனால் ஒரு சிலரோ அந்த தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவரும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களும் தங்கள் விருப்பப்படி நடக்கின்றவர்களுமாய் காணப்படுகின்ற போது மீண்டும் பாவம் மரணம் அவர்களை தொடர்கின்றது. அப்ப ஒரு தேவனானவர் மனுஷனை விடுவிக்கும்படி தேவனாய் வருகின்றார். வந்து அவர் விடுவிக்கின்றார். நான் ஒரு காரியம் சொன்னேன். இப்பொழுது அந்த வெளியே அனுப்பப்பட்டவர்கள் திரும்ப உள்ளே வரும்போது அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்போது அவர்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணப்படாது. அவர்கள் வந்து நின்று கதவை தட்டி, ராஜா, நாங்கள் மனம் திரும்பி வந்திருக்கின்றோம், எங்களுக்கு கதவை திறவோம் என்று சொல்லும்போது அவர் திறக்கிறார். அதே போலதான் அதற்கொப்பான வசனம் தான் யோவானிலே காணப்படுகின்றது. யோவான் 9:30 நான் வாசிக்க விரும்புகின்றேன். Jesus, thank you. 31 வாசிக்க விரும்புகிறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கின்றோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு, அதாவது அந்த அவனுக்கு தேவன் செவி கொடுக்கின்றார். இது என்ன காரியம் என்று சொன்னால், நான் முன்னிருந்து வாசிக்கின்றேன் அல்லது அந்த சம்பவத்தை சொல்லி போகின்றேன். ஒருவனை தேவன் விடுவிக்கின்றார். அந்த விடுவித்தவனை அவர்கள் வந்து கேட்கின்றார்கள். அப்பொழுது அவன் சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 29வது வசனம், மோசையோடு தேவன் பேசினார் என்று அறியோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்கின்றார்கள். இவர்கள் மோசே இருக்கும்போது வாழ்ந்தவர்கள் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னாலே இருக்கிறதை காண்கின்றார்கள். ஆனால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நம்புகிறார்கள். ஆனால் முன்னாலே இருக்கிறதையோ ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இவர் எங்கிருந்து வந்தவர் என்று அறியோம் என்று. அதற்கு அந்த மனுஷன் சொல்லுகிறான். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம்.
என்று சொல்லி, அப்ப அவரை அவன் தேவனாய் கடவுளாய் வெளிப்படுத்துகின்றான். ஏனென்று சொன்னால் இது முதல் இப்படி நடந்ததில்லை. இது மனுஷனால் கூடாத காரியம். ஆனால் இவர் என் கண்களினை திறந்திருந்தும், அதாவது நான் அவரை கேட்டேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டபோது என் கண்களை திறவும் என்று கேட்டேன், அவர் திறந்தார். அதாவது பாவியாகி எனக்கு செவி கொடுத்து என் கண்களை திறந்த தேவனாய் அவன் கர்த்தரை அறிக்கை பண்ணுகின்றான். அப்படி தான் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே தேவனிடத்திலே வர வேண்டும். என்றும் நான் ஒரு பாவியாகிய மனுஷனாய் இருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக வந்திருந்து, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், ஆண்டவரே நீங்க என்னை விடுவீங்க என்று சொல்லி தேவனிடத்திலே வரும்போது அவர் விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். அப்ப பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஆனாலும் அவன் தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறான், நான் தேவ பக்தியுள்ளவனாய் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை செய்கின்ற ஒருவனுக்கு தேவன் செவி கொடுக்கின்றார் என்று சொல்லி, அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் இவர்களுக்கு முன்பாக அவரிடத்திலே ஜெபம் பண்ணும்போது அவர் அதை காண்பித்தார். நாங்களும் மனம் திரும்பி தேவனிடத்திலே நாங்கள் கேட்கும்போது தேவன் எங்களுக்கு செய்ய போதுமானவராயிருக்கின்றார். அதுதான் மனம் திரும்பி என்று சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், அவருக்கு சித்தமானதை செய்ய நான் விருப்பமாயிருக்கும் போது, விரும்பி இருக்கும்போது அல்லது பிரியமாயிருக்கும் போது, நான் எனக்கு விருப்பமானதை அல்ல உனக்கு பிரியமானதை செய்ய. இந்த நாங்கள் இவைகளோடு வாசித்து போட்டு விட்டு விடுகிறோம். இதில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த குருடனை ஆண்டவர் விடுவிக்கின்றார். அந்த குருடன் அப்படியே போகலைங்க, அவன் சுகத்தை பெற்றுவிட்டு போகலைங்க, அல்லது எனக்கு பார்வை கிடைத்து விட்டது என்று சொல்லி அவன் உலகத்தினாலே போகல. அவன் தேவனுக்கு பின்னாக போனான். அவன் தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்தான். தேவனுக்கு அவன் சாட்சியாக இருந்தான். அதனாலே தான் அவன் எழுதி வைக்கின்றான், என்னுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடுகின்றது. என்னுடைய இருதயம் பிரியமானதை கீழ்ப்படிதலை விரும்புகின்ற என்னுடைய இருதயத்தை கண்ட தேவன் என் கண்களை சுகமாக்கினார். ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வந்து அவன், தேவனே நான் உம்முடைய பார்வைக்கு இன்று நான் செய்கின்ற காரியம் உமக்கு அருவருப்பாக இருக்கலாம், ஆனால் நான் அவைகளில் இருந்து என்னை விடுவியும், நான் செய்கின்ற காரியங்கள் உமக்கு பிரியமானதாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் தேவனிடத்திலே வரும் பட்சத்திலே தேவன் எங்களுக்கு உதவி செய்கின்றவராயிருக்கின்றார். அதனாலே தான் லூக்கா 23:24 பிதாவே எங்களை மன்னியும் என்று சொல்லி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தன்னை சிலுவையிலே அடித்து கொலை செய்த போது, ஸ்தேவானை கல்லறிந்து கொலை செய்த போது ஸ்தேவான் சொல்லுகிறான், பிதாவே இவர்களை மன்னியும். அப்ப ஒரு மனுஷனை கல்லறிந்து கொலை செய்யும் போது அவன் ஸ்தேவான் சொல்லுகிற காரியம். அப்ப நாங்கள் கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 9:28-30 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது எங்களுக்குள்ளே அந்த யோவான் 9:30-32 எங்களுக்குள்ளே நிறைவேறும். நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் என்னை ரட்சியும் என்று கேட்கும்போது தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றார். எப்படி என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தமாக இருக்கின்றது. அது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் பார்க்கின்றோம், அவர் பாவங்களை மன்னிக்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். அது ஏனென்று சொன்னால் அது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது, அதாவது தேவனுக்கு விருப்பமாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய சாயலின்படி எங்களை படைத்தார், அவருடைய ரூபத்தின்படி எங்களை படைத்தார். நாங்கள் அழிந்து போகின்றது அவருக்கு விருப்பமில்லை. எங்களை மீட்கிறதற்கு பிதா விரும்பினார்.
அதற்கு கிறிஸ்து என்கின்ற சாயலை அவர் தெரிந்து கொண்டார். அதாவது இந்த மனுஷ சாயலை அவர் தெரிந்து கொண்டு இந்த பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தோடு இந்த பூமியிலே வந்தவர். பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ அதை அவர் செய்து முடித்தார். அதனாலே தான் இந்த வார்த்தையும் வாழ்வும் என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையாய் இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பூமிக்கு வருகின்றார். அந்த வார்த்தை இங்கு நிறைவேறுகிறதாய் காணப்படுகின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது, தேவனுடையனான வாழ்வு என்பது அதுதான். இந்த வாழ்வு அந்த வார்த்தை வாழ்வுடன் சேர்ந்து நிறைவேறுகின்றதாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் மத்தேயு 7:21 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாங்கள் இந்த பூமியிலே அநேகம் பேர், இப்படி நான் சொல்லுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும், ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, பிதாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிற யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கின்றவர்களே அங்கு பிரவேசிக்கின்றார்கள். பாவங்களை மன்னிக்கிறது பிதாவினுடைய சித்தம். அதே நேரம் பிதாவுக்கு பிரியமானவைகளை அறிந்து செய்வதும் அவருக்கு சித்தமாயிருக்கின்றது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு காரியங்கள் உண்டு. எப்படி என்று சொன்னால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி நான் என்னுடைய விருப்பப்படி வாழ முடியாது. எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்ய முடியாது. நான் தேவனிடத்திலே எனக்கு பிரியமானவைகளை, பிதாவே இது உமக்கு பிரியமா என்று அறிந்து நிதானித்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கின்றார். அதே நேரம் அவர்களுடைய ஜீவனை மீட்டிருக்கின்றார். அந்த ஜீவன் மீண்டும் அழிந்து போகக்கூடாது என்று கரிசனையாயிருக்கின்றார். அப்ப இந்த மீண்டும் அந்த ஜீவன் அழிந்து போகாமல் இருக்கும்படி எது நல்லது, எது கூடாது, எது மரணத்துக்கு ஏதுவானது, எது ஜீவனுக்கு ஏதுவானது என்று என்னை பார்க்கிலும் அவர் அறிந்தவராயிருக்கின்றார். அவைகளைத்தான் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கின்றது. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் அவைகளில் நடப்போமானால் நாங்கள் அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரனாய் காணப்படுவோம். சில வழிகளில் எங்களுக்கு அதுக்கு பலன் இல்லைதான். எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், எங்களை அடிக்க வருகிறவர்கள், எங்களை எதிர்க்கின்றவர்கள், தூஷிக்கின்றவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த பூமியிலே இருப்பார்கள். அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு, ஆனால் இவைகளையெல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள், எனக்காக பொறுத்து கொள்ளுங்கள், என் நிமித்தம் பொறுத்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு எதுவாக இருக்கின்றது என்று சொல்லி, அவைகளெல்லாம் நித்திய ஜீவனுக்கு எதுவாக இருக்கின்றபடியினால் நாங்கள் அவைகளெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டியவர்களும் செய்ய வேண்டியவர்களுமாக இருக்கின்றோம். அதனாலே தான் இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையாய் எழுதி வைக்காமல் தான் வந்து இந்த பூமியிலே செய்து காட்டினார். அதோடு மாத்திரமல்ல, தான் தெரிந்து கொண்டவர்கள் அதை செய்ததையும் எங்களுக்கு காட்டி வைத்திருக்கின்றார். அப்போஸ்தலர்களை காட்டி வைத்திருக்கின்றார், ஸ்தேவானை காட்டி வைத்திருக்கின்றார். இன்னும் அநேகர் இந்த பூமியிலே என்றும் இருக்கின்றார்கள். அதான் நான் சொல்லுவேன், அன்றைக்கு இந்த தேசத்திலே இருந்து வந்து இந்தியாவிலே அவர்கள் மரிக்கவில்லையானால் இன்றைக்கு எங்களுக்கு கிறிஸ்து கிடைத்திருக்க மாட்டார். இந்த தேசத்திலே பிறந்து ஐஸ்வர்யவான்களாய் சொகுசு வாழ்விலே வாழ்ந்தவர்கள் நம்மளுடைய தேசத்துக்காக கிறிஸ்துவை நம்மளுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி வந்து எங்களுடைய எல்லா எதிர்ப்பையும் துன்புறுத்துதல்களையும் பொறுத்து சகித்து அவர் எங்களுக்கு கிறிஸ்துவை தந்தபடியினால் இன்று நாங்கள் கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்.
நான் எனக்கு இவைகளை பேசும்படி தேவன் எனக்கு தந்தபடியினால் நான் இவைகளை பேசுகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரே நோக்கம், இந்த பூமியை ஆதாயப்படுத்துவதல்ல, இந்த பூமிக்குரியவைகளை நாங்கள் ஆதாயப்படுத்துவதல்ல, எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவதற்கு, எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போவதற்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிதாவே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, மத்தேயுவிலே பரலோகத்துக்கு போகின்ற வாசல், நித்திய ஜீவனுக்கு போகின்ற வாசல் இடுக்கமும் ஒடுக்கமுமாக இருக்கின்றது. அதை கண்டுபிடித்து அதில் பிரவேசிக்கின்றவர்கள் சிலராய் இருக்கின்றார்கள். அதாவது அழிவுக்கு ஏதுவான நரகத்திற்கு போகின்ற பாதையோ அது அகலமும் விஷாலமுமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்குள் பிரவேசிக்கின்றவர்கள் அநேகர் என்று சொல்லி, பிதாவே, நேர் கொடுத்த குமாரனுடைய மன்னிப்பை, பரிசுத்த ஆவியானவருடைய துணையும், அந்த இடுக்கமும் ஒடுக்கமுமான வாசலை நாங்கள் கண்டு அதற்கூடாக பிரவேசிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களுடைய ஆவியை நீர் உயிரடைய பண்ணும், எங்களை நடத்தும். எந்த ஒரு காரியமும் நடி, இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் நான் நித்திய ஜீவனை பெற முடியாதபடிக்கு, தடை பண்ணாதபடிக்கு என் கண்களுக்கு, என் இருதயத்துக்கு, சிந்தைகளுக்கு, நினைவுகளுக்கு நீங்கள் காவல் வையுங்க ஆண்டவரே. எங்கள் கண்களுக்கு கலிக்கண் போட்டுங்க ஆண்டவரே. அதுதான் குதிரைக்கு கடிவானம் போடுறாங்க தெரியுமா? குதிரைக்கு கடிவானம் போடாட்டி அது பார்க்குற இடமெல்லாம் பாயும். இப்படி நேர போகின்ற குதிரைக்கு கடிவானம் இல்லை என்றால் அது இந்த பக்கம் பாயும், அந்த பக்கம் பாயும், அதில் ஏறி இருக்கிறவர் அவ்வளவுதான். அதே போலதான் எங்களுக்கு இந்த கண், எங்களுடைய இருத சிந்த நினைவு எல்லாம் அப்படியே குதிரைக்கு கடிவானம் பூட்டப்பட்ட மாதிரி பூட்டப்பட்டு அப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்க வேண்டும் ஆவியானவருக்குள்ளே, தேவனுக்குள்ளே. அப்பொழுது நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க பாத்திரராய் இருக்க தேவன் உதவி செய்வார். எங்களுடைய கிரியினாலே அல்ல, நாங்கள் நன்மை செய்கிற நல்ல காரியங்கள் செய்வதனாலே அல்ல, இவைகளை செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதனாலே தான் நான் போன கிழமை, அதுக்கு முதல் சண்டே மெசேஜில் போட்டிருக்கிறேன், நற்கிரிகைகள் செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று சொல்லி, பிதாவே, உம்முடைய நீதிக்குரியவைகளை செய்யும்படியும் நீதிக்கேறிய காரியங்களை நிறைவேற்றும்படியும் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். பிதாவே, இன்றைய நாளிலே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.